Chapter number 28. நீதி நிர்வாகத்தை பாதிக்கக்கூடிய குற்றங்கள் பற்றிய வகைமுறைகள். Provisions as to offenses affecting the administration of justice. The contempt of court proceedings இங்க தான் சார் வரும். Chapter number 26ல தான் சொல்றாங்க CRPC-ல. ஒண்ணு இந்த பக்கம் திரும்பணும், இல்லைன்னா நமக்கு வெளியே போகணும். இந்த ரெண்டு தான் வழி. சரஸ்வதி அம்மா மியூட் ஆகணும். Under section 340 proceedings இருக்கிறீங்கன்னு சொன்னாவே நீங்க டேக்கிங் காக்னிசன்ஸ் அண்டர் செக்ஷன் 195 பார்க்கணும். அண்டர் செக்ஷன் 341 அப்பீல் இருக்கிறது. அக்ரீவ்டு பர்சன் அப்பீல் போக முடியும். அண்டர் செக்ஷன் 340 தொகைக்கு கட்டளையிடுவதற்கான அதிகாரம், பவர் டு ஆர்டர் காஸ்ட். அண்டர் செக்ஷன் 343 இதே செலவு தொகையை 312 சிஆர்பிசி சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டர் செக்ஷன் 343 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு நடுவர் எந்த நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 344 ஒரு பொய் சாட்சியம் தந்ததற்காக சம்மரி ட்ரையல் நடத்த முடியும். நம்ம ஏற்கனவே 178, 179, 180, 181, 182 ஐபிசி OASSI சுருக்கமான வார்த்தை, மறக்க கூடாதுங்க. அடுத்தது அண்டர் செக்ஷன் 345 இந்த அவமதிப்பு வழக்குகள் சிலவற்றை நடைமுறை என்ன. 345 proceedings. அப்ப ஐபிசில 175 எதை பற்றி பேசுகிறது? கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க சார். 175 ஐபிசி. ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுறது கேக்குதுங்களா? சட்டப்படி பொது ஊழியருக்கு கொண்டு வந்து தரப்பட்டவர் அதை கொண்டு வந்து தராது விடுத்தல். வெரி குட். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து ஒப்படைங்கன்னு சொல்றாங்க, ஆனா ஒப்படைக்க மறுத்துட்டாரு. 175 ஐபிஎஸ்ல கேஸ் போட முடியும். 178 சொல்லுங்க மேடம், கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. மெய்யுறுதி அல்லது ஆணையுறுதி எடுக்கப்பட வேண்டும் என்று பொது ஊழியரால் முறைப்படி கோரப்படும் போது அதை எடுக்க மறுத்தல். மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க மேடம். எடுக்க வேண்டும் என்று பொது ஊழியரால் முறைப்படி கோரப்படும் போது அதை எடுக்க மறுத்தல். அப்ப ஓத் ஆர் அஃபர்மேஷன் அத சொல்றாங்க கோர்ட்ல அல்லது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்ல சொல்றாங்க. நான் அதெல்லாம் சத்தியப்பிரமாணம் செய்ய மாட்டேன், உறுதிமொழி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் மீது நடவடிக்கை 6 மாசம் சிறை தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன். 179, 180, 228, 228 எதை பற்றி பேசுகிறது ஐபிசி? கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க சார். 179 கேள்வி கேட்க அதிகாரம் அளிக்கப்பட்ட பொது ஊழியருக்கு பதில் அளிக்க மறுத்தல் சார். 188 வந்து உரையில் கையொப்பமிட மறுத்தல். அது ஓகே. 228 ஐபிசி எதை பற்றி பேசுகிறது? நீதிமன்ற நடவடிக்கை இன்சல்ட் பண்றது சார். கோர்ட் நடத்துறாரு ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நடத்திட்டு இருக்கப்ப கோர்ட்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடந்துக்குவாங்க சில பேர். அப்ப 228 படிக்கின்ற பொழுது 280 சிஆர்பிசி இணைச்சு பார்க்கணும். 280 சிஆர்பிசி பார்க்கின்ற பொழுது 345 சிஆர்பிசி இணைச்சு பார்க்கணும். 280 சிஆர்பிசில என்ன சொல்றாங்க? டெமனர் ஆஃப் விட்னஸ், ஒரு சாட்சிகளுடைய நடை உடை பாவனை ஒரு கோர்ட்ல எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாங்க. அதை வச்சு தீர்ப்பு எழுதலாம். இது அப்படியே ஐபிசில பாருங்க, 228 அதுக்கு தண்டனையை சொல்றாங்க. 280 சிஆர்பிசில சொல்லப்பட்ட விஷயத்துக்கு 228
ஐபிசில அதுக்கு தண்டனை தராங்க. இதுக்கு எல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்தணும்? 345ல தான் நடைமுறைப்படுத்தணும். அப்ப அண்டர் செக்ஷன் 175, 178, 179, 180, 228 ஐபிஎஸ்ல சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஏதேனும் உரிமை வழக்கு ஏதாவது அல்லது குற்ற வழக்கு ஏதாவது அல்லது வருவாய்த்துறை வழக்கு நீதிமன்றங்கள் எதனுடைய பார்வையின் முன்னிலையோ செய்யப்படுகின்ற பொழுது, அப்ப ரெவன்யூ கோர்ட்ல நீங்க இந்த மாதிரி நடந்துக்கினாலும் உங்களுக்கு தண்டனை உண்டுன்னு அர்த்தம். அந்த நீதிமன்றம் அந்த குற்றவாளியில் காவலில் வைக்கும்படி தெரிவிக்கலாம். அதே நாளன்று நீதிமன்றம் கலைவதற்கு முன் எந்த நேரத்திலும் அந்த குற்றத்தை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம். இந்த பிரிவின்படி அந்த குற்றவாளி ஏன் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்கு காரணம் காட்டுவதற்கு நியாயமான ஒரு வாய்ப்பினை கொடுத்த பிறகு ஒன்று ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்படிலாம் நேரடியா கோர்ட்ல இருந்தே கேள்வி கேட்பாங்க. ஏன் நீங்க கோர்ட்ல இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, அதுக்கு உரிய விளக்கம் சொல்லுங்க. இல்லனா நான் கோர்ட் நடத்துறப்ப நீங்க கோர்ட் அவமதிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்க முடியும். அதன் பிறகு 200 ரூபாய்க்கு மேற்படாமல் அபராதம் விதிக்கலாம். அபராதத்தை செலுத்த தவறுகின்ற பொழுது 1 மாதம் வரை நீடிக்கக்கூடிய காலத்திற்கு சாதாரண சிறை தண்டனை விதிக்கலாம். சிஆர்பிஸ்ல தண்டனை பற்றி எந்தெந்த செக்ஷன்ல சார் சொல்லியிருக்காங்க? 44. வெரி குட். 344 சிஆர்பிசி, 345 சிஆர்பிசி, இதுலதான் தண்டனை பற்றி சொல்றாங்க. 344ல 3 மாதம் சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். 345 சிஆர்பிஸ்ல 1 மாதம் சிறை தண்டனை, 200 ரூபாய்க்கு மேற்படாமல் அபராதம். இதுல ஒரு கொஸ்டின், ரூபாய்க்கு மேற்படாமல் அபராதம் விதிக்கலாம். அபராதத்தை செலுத்த தவறினால் 1 மாசம் வரை நீங்க டிஃபால்ட் சென்டென்ஸ். ஆக்சுவலி டிஃபால்ட் சென்டென்ஸ் பற்றி எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஐபிசில? 67ல அப்படியே அந்த காலத்தை அந்த டேபிள சொல்லுங்க மேடம். அபராதம் மட்டும் விதிக்கக்கூடிய, அதுதான் மேடம் டேபிள் சொல்லுங்க. 50 ரூபாய் கட்ட முடியலன்னா 2 மாசம் ஜெயில் தண்டனை, 100 ரூபாய் கட்ட முடியலன்னா 4 மாசம் ஜெயில் தண்டனை, 100 ரூபாய்க்கு மேல கட்ட முடியலன்னா 6 மாசம் ஜெயில் தண்டனை. சார் 50 ரூபான்னா 2 months சார். 100 ரூபாய்க்கு 4, 100 ரூபாய் எப்போன்னா 6 months சார். அதுதான் சொல்றேன். 50 ரூபாய் கட்ட முடியல 2 மாசம், 100 ரூபாய் கட்ட முடியல 4 மாசம், 100 ரூபாய்க்கு மேல கட்ட முடியல 6 மாசம் ஜெயில் தண்டனை. ஆனா இது எந்த செக்ஷன்ல சொல்றாங்க ஐபிசில? 67 சார். 67 சொல்றாங்க. ஆனா 345 சிஆர்பிஸ்ல என்ன சொல்றாங்க? 200 ரூபாய் கட்ட முடியல, ஆனா 1 மாசம் தான் சிறை தண்டனை சொல்லிடுறாங்க. அப்ப 67 ஐபிசிக்கும் 345 சிஆர்பிசிக்கும் ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பாருங்க. அப்ப இந்த வழக்கு ஒவ்வொன்றிலும் குற்றமாக அமைகின்ற சங்கதிகளையும், குற்றவாளி கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் ஏதாவது இருந்தால் கொடுத்திருந்தால் அதையும், மற்றும் முடிவு என்ன, இதுக்கான தண்டனை என்ன, இவற்றையெல்லாம் சேர்த்து நீதிமன்றம் பதிவு செய்யணும். 345ல அந்த குற்றமானது ஐபிசி 228 படியான ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அது எந்த நீதிமன்ற நடவடிக்கையில் குறிப்பிடப்படுகிறதோ, எந்த நீதிமன்ற நடவடிக்கை குறுக்கிட்டு இருக்கிறாரோ
அந்த நீதி நடவடிக்கையின் தன்மையும் அவமதிப்பின் தன்மையும் காட்ட வேண்டும். அந்த தீர்ப்புல சொல்லணும். எவ்வளவு அழகான செக்ஷன் பாருங்க, 345. நீங்க எல்லாம் ஜுடிஷியல் ஆபீசர் ஆயிட்டீங்கன்னா இததான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனா செக்ஷன் 346 345 படி நடத்தக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றம் கருதுகின்ற பொழுது என்ன நடைமுறை? Procedure where court considers that the case should not be dealt with under section 345. 345ல 3 சட்டப்பிரிவு சொல்லியிருக்கிறாங்க, உட்பிரிவு. அதன்படி நீங்க நடத்தக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அப்ப 346ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? 345வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அது நீதிமன்ற பார்வையில் அல்லது நீதிமன்றத்தின் முன்னிலையில் செய்யப்பட்டதுமான ஒரு குற்றம், எதையாவது செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபருக்கு அபராதம் செலுத்த தவறியதற்கு உள்ளது. அது அல்லாத வேறு சிறை தண்டனை அளிக்க வேண்டும் என்பதாகவோ அல்லது 200 ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு அபராதத்தை அவருக்கு விதிக்க வேண்டும் என்பதாகவோ நீதிமன்றம் ஏதாவது ஒரு வழக்கில் கருதுகின்ற பொழுது அந்த வழக்கு 345வது பிரிவின்படி தீர்மானிக்கப்படக்கூடாது. 345ல என்ன சொல்றாங்க? 200 ரூபாய் வரலையும் ஃபைன் போடுங்க. ஃபைனை கட்ட தவறிட்டாருன்னா 1 மாசம் ஜெயில் தண்டனை. ஜட்ஜி நினைக்கிறாரு, இவங்க ஏன் 200 ரூபாய் போடணும், எதுக்கு 1 மாசம் தரணும்? அப்ப இதுக்கு மேல நம்ம தரணும். ஒரு 2 மாசம் 3 மாசம் ஜெயில் தண்டனை கொடுப்போம், ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் ஃபைன் போடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு ஜேஎம். அந்த நீதிமன்றம் அந்த குற்றம் அந்த சங்கதிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அமைகிறதோ அந்த சங்கதிகளையும் எதிரினுடைய வாக்குமூலத்தையும் இதுக்கு முன்பாக வகை செய்யப்பட்டவாறு பதிவு செய்த பிறகு அந்த நடுவர் முன் அந்த எதிரி முன்னிலையாவதற்காக பிணை தரப்பட வேண்டும் என்றும் கோரலாம். பாண்டு கொடுங்க, சூரிட்டி கொடுங்க. போதுமான பிணை தரப்படவில்லை என்று சொன்னால் அந்த எதிரியை கஸ்டடிக்கு அனுப்பிடுங்க. சப்செக்ஷன் 2, வழக்கு ஏதாவது அனுப்பி வைக்க பெற்றுள்ள நடுவர் அதை கூடுமான அளவிற்கு ஒரு காவல் அறிக்கையின் பேரில் தொடரப்பட்ட அந்த வழக்கை போன்றே நீங்க நடத்த வேண்டும். பிரைவேட் கம்ப்ளைண்ட் நடத்தாதீங்க. ஒரு போலீஸ் ரிப்போர்ட்ல வந்த கம்ப்ளைண்ட் மாதிரியே நடத்துங்க. அண்டர் செக்ஷன் 347 345க்கும் 346க்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. இங்க பெயில் உண்டு. அண்டர் செக்ஷன் 347 ஒரு பதிவாளர் அல்லது ஒரு துணை பதிவாளர் எப்பொழுது உரிமை வழக்கு நீதிமன்றமாக கொள்ளப்பட வேண்டும் என்பது, when sub-registrar or when registrar or sub-registrar to be deemed a civil court, மாநில அரசு நினைச்சு ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா சிபிசி ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலி அங்க சிபிசி ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரார் அல்லது சப் ரெஜிஸ்ட்ரார் யாராக இருந்தாலும் அண்டர் செக்ஷன் 345 and 346 சிஆர்பிசியின் படி ஓர் உரிமை வழக்கு நீதிமன்றமாக கொள்ளப்படுதல் வேண்டும். deemed to be a civil court. இது கவர்மெண்ட் உத்தரவிட்டாதான். இப்பதான் கவர்மெண்டே உத்தரவிட்டு இருக்காங்களே. சார் பதிவாளருக்கு என்ன சார் உத்தரவு போட்டிருக்காங்க இப்ப தமிழ்நாட்டில்? சார் யாராவது குயிக்கா சொல்லுங்க. டாக்குமெண்ட் ஏதாவது தவறா பண்ணிருந்தா அவங்கள கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சார். ஃபேப்ரிகேட் எதுனா டாக்குமெண்ட் அவங்க பண்ணிக்கலாம்னு சார். சரி,
லீகல் பேப்பர் வந்து போட்டுருக்காங்க சார். லீகல் பேப்பர்ல கிரீன் சரிங்க ஷீட் வந்து ஒயிட் ஷீட் வந்து A4. சரிங்க. அடுத்ததுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்ஜுடிகேட் பவர் கொடுத்துருக்காங்க. சரிங்க சார், ரைட். பிறகு பார்க்கலாம். இப்போ முதல்ல அந்த மேடையை தகர்த்தெறிஞ்சாங்க பாருங்க இந்த கவர்மெண்ட். சமமா உட்காருங்க. நீங்க என்ன மேடையில உட்காருறீங்க? எல்லாம் ஈக்குவல். அண்டர் செக்ஷன் 348 மன்னிப்பு கோரலின் பேரில் குற்றவாளியை விடுவித்தல். டிஸ்சார்ஜ் ஆஃப் அஃபண்டர் ஆன் சப்மிஷன் ஆஃப் அப்பாலஜி. அப்பாலஜிஸ் பண்றாரு, நான் கோர்ட்ல தப்பா நடந்த மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கிட்ட கேட்கிறாரு. உடனே குற்றவாளியை விட்டுவிட வேண்டியதுதான். எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டப்பூர்வமாக கோரப்பட்டாரோ அதை செய்ய மறுத்ததற்காகவோ அல்லது செய்யாமல் விட்டதற்காகவோ அல்லது கருதிய நிந்தித்ததற்காகவோ நிந்திக்கிறாரு. இன்டென்ஷனலா நிந்திக்கிறாரு அல்லது குறுக்கிடுறாரு நீதித்துறை நடவடிக்கையில. அப்ப எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அது ரெவென்யூ கோர்ட்டா இருக்கலாம் அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டா இருக்கலாம். அண்டர் செக்ஷன் 345 346 படி அவரை விசாரணைக்காக ஒரு நடுவரிடம் அனுப்பி வைக்கின்ற பொழுது அந்த நீதிமன்றம் தன் விருப்பம் போல அந்த குற்றவாளி அத்தகைய நீதிமன்றத்தின் கட்டளை அல்லது கோரிக்கைக்கு பணிந்து நடப்பதன் பேரிலோ அல்லது திருப்தி கொள்ளும் வகையில் மன்னிப்பு கோருவதன் பேரிலோ அவரை விடுவிக்கலாம். அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை குறைக்கலாம். அப்ப இந்த கோர்ட்ல அவரு கண்டெம்ட்டா நடந்துட்டாருன்னா இந்த சார்ஜ் எல்லாம் பண்ணி வேற கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. வேற கோர்ட் அதை விசாரிப்பாங்க. விசாரிக்கின்ற பொழுது அங்க குற்றத்தை ஒத்துக்கிறாரு, மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு, இல்ல எனக்கு தண்டனை குறைச்சு கொடுங்கன்னு சொல்றாரு. இது எல்லா வேலையும் செய்ய முடியும். 348 349 பதில் சொல்லவோ ஆவணத்தை தாக்கல் செய்யவோ மறுக்கின்றவரை சிறையில் அடைத்தல் அல்லது மேல் விசாரணைக்கு அனுப்புதல். ஒரு குற்ற வழக்கு நீதிமன்றத்தின் முன்பாக ஒரு ஆவணத்தையோ ஒரு பொருளையோ தாக்கல் செய்ய கோரப்பட்ட ஒரு நபர் அந்த ஆவணத்தை தாக்கல் செய்ய மறுக்கும் பொழுது, கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல மறுக்கும் போது, அவர் அவ்வாறு மறுப்பதற்கு நியாயமான காரணம் எதையும் அளிக்கவில்லையானால் பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு. இவர் பதில் சொல்ல மாட்டாரு. ஏன் பதில் சொல்ல மாட்டார? காரணம் சொல்லணும். இல்லைங்க என்னால பேச முடியாதுங்க, நான் ஊமங்க அப்படின்னு சொல்லலாம். அது நியாயமான காரணம். இல்லைங்க எனக்கு த்ரோட் பெயின் அதனால பேச முடியாதுன்னு சொல்லணும். அது நியாயமான காரணம். இல்லைங்க நான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணேன், அதனால என்னுடைய குரல் வலை அமிங்கி இருக்குது, பேச முடியாது அப்படின்னு சொன்னா அது நியாயமான காரணம். அப்படி நியாயமான காரணம் அளிக்கவில்லை என்று சொன்னால் அவருக்கு சாதாரண சிறை தண்டனை வழங்கலாம். அல்லது 7 நாட்களுக்கு மேற்பட்டால் ஒரு கால அளவிற்கு நீதிமன்ற அலுவலர் ஒருவரின் பாதுகாவலில் இருக்க அந்த நபரை அனுப்பி வைக்கலாம். அவர் பிடிவாதமாக தொடர்ந்து மறுத்து வரும் சந்தர்ப்பத்தில் அவர் மீது 345 346 சிஆர்பிசின் படி மேல் நடவடிக்கை எடுக்கலாம். எங்கேயும் பனிஷ்மெண்ட் சொல்றாங்க பாருங்க. 344 பனிஷ்மெண்ட், 345 பனிஷ்மெண்ட், 349 பனிஷ்மெண்ட், 349 அதிகபட்சம் எவ்வளவு நாள் சார் தண்டனை கொடுக்க முடியும்? பதில் சொல்ல மறுக்கிறாரு, ஆவணத்தை தாக்கல் பண்ண மறுக்கிறாரு. 7 நாளுக்கு மேற்பட்ட ஒரு கால அளவு. சொல்லுங்க சார். 7 நாளுக்கு மேற்பட்ட கால அளவுன்னு சொன்னீங்க சார். சரிங்க. ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் எவ்வளவு நாள் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்க முடியும்? 7 days, sir. எந்த இடத்துல சொல்லிருக்காங்க? 167 2 capital A. 167 2 capital A. Right. Under section
சொல்லியிருக்காங்க சார். சொல்லுங்க மேடம். ப்ரொவிஸ்ல சொல்லியிருக்காங்க. ப்ரொவிசோ, இதுதான் கரெக்டானது. ப்ரொவிசோல தான் அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. மெயின் செக்ஷனுக்கு கீழே ப்ரொவிசோ. அண்டர் செக்ஷன் 350 அழைப்பாணைக்கு கீழ்ப்படிந்து சாட்சி ஒருவர் முன்னிலை ஆகாமைக்கான தண்டனை, அதை தண்டிப்பதற்கான நடைமுறை. சம்மரி ப்ரொசீஜர் ஃபார் பனிஷ்மெண்ட் ஃபார் நான் அட்டெண்டன்ஸ் பை எ விட்னஸ் இன் ஒபீடியன்ஸ் டு சம்மன்ஸ். அப்போ ஒரு குற்ற வழக்கு நீதிமன்றத்தின் முன்பாக நடக்கக்கூடிய எந்த ஒரு வழக்கு விசாரணையாக இருந்தாலும் சரி, அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. சம்மன் எந்த செக்ஷன் சார்? வெரி குட். கொஞ்சம் சொல்லுங்க. 61 CRPC படி ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு நியாயமான காரணம் இல்லாமல் நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகாம இருக்கிறாரு. அப்ப இந்த பிரிவின்படி 350 படி அவர் குற்றவாளி. ஏன் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்கு காரணம் காட்டுமாறு அவருக்கு ஒரு வாய்ப்பை அளித்ததற்கு பிறகு 100 ரூபாய்க்கு மேற்படாத அபராதத்தை விதித்து அவரை தண்டிக்கலாம். சம்மன் வாங்கிட்டு கோர்ட்டுக்கு வரலாம், 100 ரூபாய் ஃபைன். கோர்ட்டுக்கு வராததுக்கு நியாயமான காரணத்தை சொல்லணும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அத்தகைய வழக்கு ஒவ்வொன்றிலும் நீதிமன்றம் எந்த அளவிற்கு சாத்தியமாகுமோ அந்த அளவிற்கு சம்மரி ப்ரொசீஜரை பண்ணுங்க. அண்டர் செக்ஷன் 351, 344, 345, 349, 350 இந்த 4 CRPC பிரிவுகளிலும் தண்டனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி விதிக்கப்பட்ட தண்டனைகளில் இருந்து மேல்முறையீடு செய்வதுதான் 351. இப்ப எந்த கோர்ட்டு தண்டனை விதிச்சிருக்கிறார்களோ அந்த கோர்ட்டுடைய தீர்ப்பை எதிர்த்து நார்மலா நீங்க எந்த கோர்ட்டுக்கு அப்பீல் போவீங்களோ அந்த கோர்ட்ல அப்பீல் பண்ணுங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நடத்துறாங்களா, செஷன்ஸ் கோர்ட்ல அப்பீல் பண்ணுங்க. செஷன்ஸ் கோர்ட் நடத்துறாங்களா, ஹை கோர்ட்டுக்கு போங்க. அண்டர் செக்ஷன் 351 சப்செக்ஷன் 2 இதுல சாப்டர் நம்பர் 29 படி சார், சாப்டர் நம்பர் 29 ஆஃப் CRPC எதை பற்றி பேசுகிற சார்? யாராவது குயிக்கா சொல்லுங்க. நம்ம சார் ஒருத்தர் இருக்காரு, சாப்டர் நல்லா தரவு பண்றாரு. அப்பீல் 29 அப்பீல் 351ல அப்பீல் 351ல அப்பீல் போறேன்னு சொன்னா 4 CRPCல போகணும். ஒன்று 344, இன்னொன்று 345, இன்னொன்று 349, இன்னொன்று 350. இந்த 4 CRPC சட்ட பிரிவுகளின்படி தண்டிக்கப்பட்ட ஒரு நபர், குறைவற்ற ஒரு நபர் சாதாரணமாக அந்த எந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதோ அந்த நீதிமன்றம் சாதாரணமாக எங்கே மேல்முறையீடு செய்து கொள்வார்களோ அந்த நீதிமன்றத்திற்கு நீங்க மேல்முறையீடு செய்ய முடியும். 29வது சாப்டரினுடைய வகைமுறைகள் எந்த அளவுக்கு பொருந்துமோ அந்த அளவுக்கு இந்த பிரிவின்படியான மேல்முறையீடுகளுக்கும் பொருந்துதல் வேண்டும். அப்ப மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு தண்டனை குறைக்கவோ அல்லது மாற்றியமைக்கவோ முடியும். ஒரு சிறு வழக்கு நீதிமன்றத்தால் அளிக்கப்பட்ட தீர்ப்பிலிருந்து செய்யப்படும் ஒரு மேல்முறையீட்டை எந்த அமர்வு நீதிமன்ற பிரிவுக்குள் எந்த சிறு வழக்கு நீதிமன்றம் அமைந்துள்ளதோ அந்த அமர்வு நீதிமன்ற பிரிவுக்கு நீங்க அங்க அப்பீல் பண்ணுங்க. முன்னூற்று 47வது CRPCல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவு. அப்ப 347ல என்ன விஷயம் சார் சொல்றாங்க? ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் அல்லது ஒரு ரெஜிஸ்ட்ரார் அவருக்கு மாநில அரசு அதிகாரம் கொடுத்திருந்தால் அவங்களும் ஒரு சிவில் கோர்ட்டா செயல்பட முடியும்.
அப்ப 347வது பிரிவின்படி பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவின் காரணமாக ஒரு உரிமை வழக்கு நீதிமன்றமாக கருதப்படும் பதிவாளர் அல்லது துணை பதிவாளர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களால் அளிக்கப்பட்ட அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து செய்யப்படும் ஒரு மேல்முறையீட்டை எந்த அமர்வு நீதிமன்ற பிரிவுக்கு அது வருகிறதோ அத்தகைய பதிவாளர் அல்லது துணை பதிவாளர் அலுவலகம் அமைந்துள்ளதோ அந்த அமர்வு நீதிமன்றத்துக்கு தான் நீங்க தாக்கல் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் எந்த மாவட்டத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். சப் ரெஜிஸ்டர் எந்த மாவட்டத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். அப்ப அந்த மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்ல தான் நீங்க ஃபைல் பண்ணணும். 352 சில நீதிபதிகளும் நடுவர்களும் சில குற்றங்கள் தங்கள் முன் செய்யப்படுகின்ற பொழுது அவற்றை விசாரணை செய்தல் கூடாது. நாற்பத்தி 44, 45, 49, 350 இந்த கேள்விதான் 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல கேட்டாங்க சார். இந்த 4 தண்டிக்கக்கூடிய சிஆர்பிசி சட்டப்பிரிவின்படி செய்யப்பட்டிருக்கின்றால் இன்றி உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லாத வேறு ஒரு குற்றவழக்கு நீதிமன்றத்தின் நீதிபதியின் முன்னிலையில் 195 படி குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய 195 சிஆர்பிசி படி குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் நடந்திருக்கும் பொழுது அந்த நீதிபதி அந்த குற்றம் பற்றி விசாரிக்க முடியாது. வேறொரு நீதிமன்றம் தான் அந்த குற்றத்தை விசாரிக்க முடியும். இதுவே 344, 345, 349, 350 இந்த பிரிவுகளில் உள்ள குற்றம் நடந்திருந்தால் அதே கோர்ட்டு விசாரிக்கலாம். அப்ப குற்றவழக்கு நீதிமன்றத்துடைய நீதிபதி முன்னிலையில் 195 சிஆர்பிசி எடுக்கிறாங்க. அந்த குற்றம் நடந்திருக்கின்ற பொழுது அந்த நீதிபதி அந்த குற்றம் பற்றி விசாரிக்க முடியாது. வேறொரு நீதிமன்றம் தான் அந்த குற்றத்தை விசாரிக்க முடியும். அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்க சார். ரொம்ப அருமையான சாப்டர் இது. இந்த சாப்டர் தான் நீங்க எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். நீங்க ஜேஎம் ஆயிட்டீங்கன்னா அல்லது டிஜே ஆயிட்டீங்கன்னா 340 195 சிஆர்பிஸ்ல நீங்க டேக்கிங் காக்னிசன்ஸ் வருது. 341 அப்பீல் போறாங்க. 342 அப்பீல் போறாங்கன்னா செலவு தொகை அதுக்கு நீங்க உத்தரவிடணும். 343 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நடுவர் எந்த நடைமுறையை மேற்கொள்ளணும். 344 பொய் சாட்சியம் தந்ததற்காக சம்மரி ட்ரையல் பண்ணி அவருக்கு 3 மாதங்கள் வரை சிறை தண்டனையோ அல்லது 500 ரூபாய் வரையோ நீங்க அபராதம் போடலாம், அல்லது இரண்டும் சேர்த்து அபராதம் போடலாம். 345 அவமதிப்பு வழக்குகள் சிலவற்றில் என்ன நடைமுறை. 346 அந்த வழக்கை 345வது பிரிவின்படி நடத்தக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றம் கருதுகின்ற பொழுது அந்த நபரை நீங்க பாண்டு கொடுங்க, செக்யூரிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு நாம சூரிட்டி பாண்டு வாங்கலாம். 347 ஒரு பதிவாளர் துணை பதிவாளர் எப்பொழுது ஒரு சிவில் நீதிமன்றமாக செயல்பட முடியும். 348 மன்னிப்பு கேட்கிறாரு, உடனே அவரை விடுதலை பண்ணலாம், இல்ல தண்டனையை குறைக்கலாம். 349 பதில் சொல்ல அல்லது ஆவணத்தை தாக்கல் செய்ய மறுக்கிறாரு, அவரை ஜெயில வைக்கலாம் அல்லது மேல் விசாரணைக்கு அனுப்பலாம். 350 ஒரு சம்மன் போடுறாங்க, சம்மனை ரிசீவ் பண்ணிட்டு வரமாட்டேன்னு சொல்றாரு, அவருக்கு 100 ரூபாய் ஃபைன் போட முடியும். இத சம்மரி ப்ரொசீஜர்ல நடத்துங்க. ஐபிசில இதே தண்டனை இதே விஷயத்துக்கு வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த செக்ஷன் சார்? சம்மனை ரிசீவ் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வர மறுக்கிறவர் மீது ஐபிசில எந்த செக்ஷன்ல நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும்? யாராவது கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க சார், முக்கியமான விஷயம் அது. வாரண்ட் போடுறாங்க சார். எந்த செக்ஷன் ஐபிசில? 172 or 173.
அதுதான் குறிப்பா சொல்லுங்க. 173 சார். 173 சார். 173ல என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுங்களா? நான் அப்பியரன்ஸ் சார். 172ல சம்மன் கொடுக்க வராங்க, இவர் போய் மறைஞ்சுக்கிறாரு, சம்மன் வாங்க மாட்டாரு, அவாய்ட் பண்றாரு, அதுக்கு தண்டனை 1 மாசம் 6 மாசம். இதுவே 173 சம்மன் கொடுக்கறத தடுக்கிறாரு அல்லது அதை வெளியிடுவதை தடுக்கிறாரு, அதுக்கு தண்டனை. அப்ப 173 172 இந்த ரெண்டையும் கொண்டு வந்து நீங்க 350 சிஆர்பிசியோட இணைத்து பார்க்க வேண்டும். 350 எங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையில எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதுவே 172 73 பொறுத்தவரை சம்மன் இஷ்யூ பண்ண போறாங்க பாருங்க, அங்க நடக்கக்கூடிய விஷயம். அந்த ப்ராசஸர் வந்து சொல்லுவாரு அல்லது சம்மன் கொடுக்கக்கூடிய போலீஸ் சொல்லுவாங்க. அப்போ அந்த 172 173 ஐபிசில நடவடிக்கை எடுப்பாங்க. இது 345ல நடவடிக்கை எடுப்பாங்க. அண்டர் செக்ஷன் 351 நார்மலாக 344 345 349 350 படி அளிக்கப்பட்ட இந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து அப்பீல் போறீங்க. சாப்டர் நம்பர் 29 ஆஃப் சிஆர்பிஸ்ல அப்பீலை பற்றி சொல்லியிருக்கு, அதையே ஃபாலோ பண்ணுங்க. 352 சில நீதிபதிகளும் நடுவர்களும் சில குற்றங்கள் தங்கள் முன் செய்யப்படுகின்ற பொழுது அவற்றை விசாரணை செய்யக்கூடாது. இதே விஷயத்தை ஐபிசில எங்க சார் சொல்லியிருக்காங்க? ஒரு நீதிபதியின் முன்பாக சிஆர்பிஸ்ல எங்க சொல்லியிருக்காங்க? ஒரு நீதிபதியின் முன்பாக ஒரு குற்றம் நடக்கின்ற பொழுது அந்த நீதிபதியை கைது செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க மேடம்? 44 ஒரு குற்றம் நடக்கின்ற பொழுது சாதாரண ஒரு பொதுமக்கள் ஒரு அக்யூஸ்ட பிடிச்சு அரெஸ்ட் பண்ணலாம். எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க? 43 சார். 43 என்னன்னு சொல்லுங்க, தலைப்பு என்ன? வந்து என்ன மேடம்? அந்த செக்ஷன்ல ரீஅரெஸ்ட் பிரைவேட் பர்சன் சொல்றாங்க சார். அதுக்கு பேர் தான் ரீ அரெஸ்ட். கேள்வி அப்படிதான் கேட்பாங்க. இந்த 43ல ரீ அரெஸ்ட், அந்த 43ல லீகலி பவுண்ட் டு டூ ஐபிசி 43. மைக்கேல் பெல்ப்ஸ் அந்த உதாரணத்தை வச்சு சொன்ன பாருங்க. ரைட். சாப்டர் நம்பர் 27. அப்ப சாப்டர் நம்பர் 26 என்பது கண்டெம்ப்ட் கோர்ட் ப்ரொசீடிங். சாப்டர் நம்பர் 27 தீர்ப்பு. ஒரு குற்ற வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விசாரணை ஒவ்வொன்றிலும் அந்த தீர்ப்பானது அந்த விசாரணை முடிவடைந்ததை அடுத்து அதன் பிறகு அது குறித்து தரப்பினர்களுக்கு அல்லது அவர்களுடைய வக்கீல்களுக்கு அறிவிப்பு கொடுத்திருந்தால் பிந்தைய ஒரு நேரத்திலோ தலைமை வைக்கின்ற அந்த அலுவலரால் who is the presiding of the court, presiding officer of the court, அவர்தான் தலைமை அலுவலர்னு அர்த்தம். அவர்தான் ஜட்ஜ் ஆர் மேஜிஸ்ட்ரேட்னு அர்த்தம். ஒரு திறந்த நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டும், அதான் குறிப்பு. Judgment is to be pronounced in the open court. அந்த தீர்ப்பை முழுவதையும் சொல்லலாம் அல்லது அந்த தீர்ப்பை முழுவதையும் படிச்சு காட்டலாம் அல்லது அந்த தீர்ப்பின் முக்கிய பகுதியை மட்டும் படிச்சு காட்டலாம். பெரிய பெரிய ஜட்ஜ்மெண்ட்ல லார்ட்ஷிப் வந்து உட்காருவாங்க, ஒரே லைன், இவருக்கு ஆயுள் தண்டனை 10 வருஷம் சிறை தண்டனை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் முக்கிய பகுதி. அப்ப எதிரியால் அல்லது அவருடைய வழக்கறிஞரால் புரிந்து கொள்ளப்படும் ஒரு மொழியில் அந்த தீர்ப்பின் சாரம்சம் இருக்க வேண்டும். கோர்ட் படிச்சு காட்டுறாங்கன்னா
அக்யூஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அல்லது வக்கீல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், அந்த மொழியில படிச்சு காட்டுங்க. அப்ப மொழியை பற்றி எந்த இடத்துல சொல்றாங்க சார் சிஆர்பிசில? 272. இதுவே கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துல சொல்றாங்க? 248. 248 எதை பற்றி பேசுகிறது? ரெசிடிவிசரி பவர் சார். சொல்லுங்க மேடம். ரெசிடிவிசரி பவர் சார், மிச்ச மீதி அதிகாரம். எஞ்சிய அதிகாரங்கள். சரிங்க. இதுல எங்க லாங்குவேஜ் பற்றி வருதுங்க? சார் 348 சார். 348ல தான் லாங்குவேஜ் பற்றி சொல்றாங்க. 345ல தான் லாங்குவேஜ் பற்றி சொல்றாங்க. 345ல சொல்லப்பட்ட லாங்குவேஜ் எது சம்பந்தமானது சார்? நேஷனல். ஒரு மாநில மொழி. இதுவே 348ல எதை பற்றி சொல்றாங்க? சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல பயன்படுத்துகின்ற ஒரு மொழி. சார் 120. இதுவே பார்லிமெண்ட்ல சொல்லுங்க மேடம். 120 வந்து பார்லிமெண்ட் லாங்குவேஜ் சார். 120 ஆர்டிகல். ஆர்டிகல் 120 பார்லிமெண்ட்டுங்களா? எஸ் சார், எஸ் சார். 345 மறக்காதீங்க. அபிஷியல் லாங்குவேஜ், ஒரு மாநிலத்தினுடைய மொழி என்ன? 348 சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய மொழி என்ன? அதை போலவே ஒரு பார்லமெண்டத்துல எந்த மொழியை பயன்படுத்த முடியும்? அண்டர் ஆர்டிகல் 120 பார்ட் நம்பர் 17 தான் சொல்றாங்க இந்த விஷயத்தை. 17 எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் அண்டர் ஆர்டிகல் 120 படி பார்லிமெண்ட்ல எந்த மொழியை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்ப 372 சிஆர்பிசி, 120 ஆர்டிகல், 345 ஆர்டிகல், 348 ஆர்டிகல், இதையெல்லாம் மறக்காதீங்க சார். ரைட். சாப்டர் நம்பர் 27 அண்டர் செக்ஷன் 353. தீர்ப்பு முழுவதும் படிச்சு காட்டலாம், தீர்ப்பு முழுவதும் வெளியிடலாம், தீர்ப்பினுடைய முக்கிய பகுதி மட்டும் படித்து காட்டலாம். அது எதிரியால் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும், அல்லது அவருடைய வழக்கறிஞர் டிஃபென்ஸ் கவுன்சில் அவரால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியாக இருக்க வேண்டும். இதுதான் சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, கிளாஸ் ஏ பி சின்னு. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, கிளாஸ் ஏவின் படி அந்த தீர்ப்பு வழங்கும் போது நீதிபதி அதை சுருக்கெழுத்தில் எழுதி கொள்ளும்படி செய்வித்து அதனை விரிவுபடுத்தி எழுத செய்து அது தயாரானவுடன் அதன் ஒவ்வொரு பக்கத்திலும் அந்த ஜட்ஜ் கையொப்பமிட்டு நீதிமன்றத்தில் பகிரங்கமாக தீர்ப்பு வழங்கப்பட்ட தேதியை அதன் மீது எழுத வேண்டும். ஒவ்வொரு பக்கத்திலையும் நீதிபதி கையெழுத்து போடணும், தேதியும் போடணும். வெறும் கையெழுத்து போட்டா மட்டும் பார்த்தாது, தேதியும் போட வேண்டும். அப்ப தீர்ப்பு அதன் முக்கிய பகுதியோ சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி படி படித்து காட்டுகின்ற பொழுது அந்த நீதிபதியால் அங்கேயும் தேதியை போடணும், கையெழுத்து போடணும். அவர் கைப்பட எழுதவில்லை என்று சொன்னால் தீர்ப்பின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் கையொப்பமிடுதல் வேண்டும். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 கிளாஸ் சில சொல்லப்பட்டிருக்கின்ற முறையில் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த தீர்ப்பு முழுவதும் அதன் நகல் ஒன்றை தரப்பினர்கள் அல்லது அவருடைய வாதுரைஞர்கள் பார்வைக்காக கட்டணமின்றி கொடுக்க வேண்டும். கன்விக்ஷன் பண்றாங்கன்னா உடனே ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எத்தனை அக்யூஸ்டோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கு ஒன்று கொடுத்துடணும்.
ஒருவேளை அக்யூஸ்ட் கஸ்டடியில் இருக்காருன்னு சொன்னா தீர்ப்பு சொல்றாங்க, அதை கேட்பதற்காக அந்த அக்யூஸ்ட கோர்ட்டு கொண்டு வர வேண்டும். போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல ஆர்டர் நம்பர் என்ன சார்? எஸ்கார்ட்டை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க, எதிரி காவலில் இல்லாத பட்சத்தில் அந்த விசாரணையின் போது அவர் நேர்முகமாக முன்னிலையாவது தவிர்க்கப்பட்டிருந்துன்னா என்ன சார் அர்த்தம்? நேர்ல ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை, பர்சனல் அப்பியரன்ஸ். டிஸ்பென்ஸ் அது வருங்களா? போட்டிருப்பீங்க 205 போடுறீங்க. அந்த பெட்டிஷன் பேர் என்ன சார்? டிஸ்பென்ஸ் பெட்டிஷன். டிஸ்பென்சேஷன். இதுவே 227 239ல போடுறீங்க, அதுக்கு பேர் என்னங்க? டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் பெட்டிஷன். 205க்கும் 227 239க்கும் என்ன சார் வித்தியாசம்? இது வழக்க குற்றச்சாட்டுல இருந்தே விடுவிக்கிறது 27 39. இது 205 வந்து கோர்ட்ல ஆஜராகிறதுல இருந்து விலக்கு. 209 209 committal proceeding. 205க்கும் 227க்கும் என்ன வித்தியாசம் கேட்டேன். 227 சார் வழக்கு அவருக்கு எதிராக சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள்ல இருந்து விடுவிக்க கோர்றது. 205 ஆஜராகிறதுல இருந்து எக்ஸெப்ஷன் கேட்கறது. சார் ரைட்டுங்க. சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி பெட்டிஷன் போடணுமா, ஃப்ரேம் பண்ண பிறகு பெட்டிஷன் போடணுமா? கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி பண்ணணும் சார். சார்ஜ் ஃப்ரேமுக்கு முன்னாடி சார். சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, அதன் பிறகு போட முடியாதுங்களா? கொஸ்டினுக்கு முன்னால சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு முன்னால. சரி ரைட். ரைட். அண்டர் செக்ஷன் 353 சப்செக்ஷன் 6, எதிரி ஒருவேளை போலீஸ் கஸ்டடியில் இல்லாத பொழுது அந்த அக்யூஸ்ட் கோர்ட்ல நேர்ல வந்து ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அந்த தண்டனையானது அபராதம் மட்டுமாகவோ அல்லது விடுதலை செய்யப்படுவதற்காகவோ இருந்தால் ஒழிய மற்றபடி அவருக்கு தண்டனை அளிக்கப்படுவதாக இருந்தால் அவர் நேர்ல வரணும் கோர்ட்டுக்கு. ஒண்ணு அவரை அக்யூட்டல் பண்றாங்க அல்லது அவருக்கு ஃபைன் மட்டும்தான் போடுறாங்க. இந்த சூழ்நிலை அவர் கோர்ட்ல பிரசன்ட் ஆகணும், ஆஜராகணும் அவசியம் கிடையாது. இதுவே அவருக்கு சிறை தண்டனை விதிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் கண்டிப்பா கோர்ட்ல வந்து ஆஜராகணும். இதுதான் சப்செக்ஷன் 6. இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, ஒருவருக்கு மேற்பட்ட எதிரிகள் இருக்கின்ற பொழுது அவர்களில் ஒரு நபரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோ தீர்ப்பு சொல்ல இருக்கக்கூடிய அந்த தேதிக்கு நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகாத பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவர் எவ்வளவு நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வரவில்லையோ அப்பொழுது அவரை மட்டும் விட்டுட்டு மற்றவங்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடியுமா? 10 பேர் ஒரு மர்டர் கேஸ், 8 பேர் வந்துட்டாங்க, 2 பேர் வரல, ரொம்ப காலதாமதப்படுத்துறாங்க. அந்த 2 பேர் அக்யூட்டா இருந்தா 317 பெட்டிஷன் வாங்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம் சார். 317 பெட்டிஷன் வாங்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். சரிங்க, இதே 317ல தானே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. பண்ண முடியாதுங்க சார். 353 சப்செக்ஷன் 7ல சாரி
353 சப்செக்ஷன் 6ல ப்ரொவிஷனல் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அதே 370 சிஆர்பிஎஸ்ல ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஏன் அதை செய்ய முடியுமா முடியாதுங்களா? 370ல சப்செக்ஷன் 2ல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? Split the case, sir. ஸ்பிளிட் அப் தி கேஸ்ன்னு சொல்றாங்களா இல்லைங்களா? பண்ணிட்டு பண்ணேன் சார். ஆனா ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேஜ்ல பண்ணும்போது அப்படியே கூட அக்யூட்டல் ஆகிறதா இருந்தா அன்னைக்கு கூட 370 வாங்கிட்டு பண்ணலாம் சார். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம் சார். வெரி குட் சார். பிராக்டிகலா பேசுறீங்க, கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற அனுபவத்தை சொல்றீங்க. வெரி குட். அண்டர் செக்ஷன் 353 சப்செக்ஷன் 7ல சொல்றாங்க, ஒரு குற்ற வழக்கு நீதிமன்றம் என்றால் வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒன்று, அது இந்த தேதியில் தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. தினத்தில் அக்யூஸ்ட் வரணும், அவருடைய டிஃபென்ஸ் கவுன்சில் அக்யூஸ்டோ அல்லது டிஃபென்ஸ் கவுன்சிலோ வரவில்லை என்ற காரணத்தினாலோ அந்த தீர்ப்பு நாளையும் தீர்ப்பு பகரப்படுவதையும் அந்த இடத்தையும் பற்றிய ஒரு அறிவிப்பை எதிரிக்கு அல்லது அவரது வழக்கறிஞர்களுக்கு நீங்க சார்பு செய்யாம விட்டலாம். தகவலை சார்பு செய்வதில் ஏதேனும் குறைபாடு இருந்தாலும் அந்த காரணத்தால் மட்டுமே அந்த தீர்ப்பு செல்லாதாக முடியாது. என்னைக்கு தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க, தீர்ப்பு இந்த கோர்ட்லன்னு சொல்லிட்டாங்க, இந்த இடத்துலன்னு சொல்லிட்டாங்க, உடனே அக்யூஸ்டுக்கு அல்லது டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு இதை பற்றிய ஒரு அறிவிப்பு அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லது அந்த அறிவிப்பு சார்பு செய்தல அதுல ஏதாவது குறைபாடு இருக்கலாம். அந்த காரணத்தால மட்டுமே அந்த தீர்ப்பு செல்லாததாகி விடாது. எங்களுக்கு தகவல் சொல்லாம நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டீங்க, இந்த தீர்ப்பு எங்களை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு அறிவிப்பு நோட்டீஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி தீர்ப்பு செல்லும். இத ஒரு டிஃபென்ஸா நீங்க எடுக்கவே முடியாது. அப்ப 465 நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணும் சார். அப்ப 465 சிஆர்பிசி எதை பற்றி பேசுகிறது? யாராவது கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க சார். omission or irregularity, defect or error not to make attachment unlawful 466. இதுவே 465ல சொல்றாங்க finding or sentence when reversible by reason of error, omission or irregularity. ஒரு முடிவு அல்லது தண்டனையானது பிழை, விடுதலை அல்லது முறைகேட்டின் காரணமாக எப்பொழுது ரிவர்சிபிள் எதிர்மாறாக்கப்படலாம் என்பது. அப்ப 465ல ஒரு எரர் இருக்குன்னா எப்ப ரிவர்ஸ் ஆகும்? நீதி தவறி இருந்தா. எனக்கு மேடம் சொல்லுங்க மேடம். ஒன்றும் இல்லை சார். சிஆர்பிசி அந்த வகைமுறைகளினுடைய அந்த 465 சிஆர்பிசியினுடைய அந்த சட்டப்பிரிவின் தன்மையை எந்த வகையிலும் கட்டுப்படுத்துவதற்காக நீங்க அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி நீங்க இதுல ஒரு பொருள் எடுத்துக்கொள்ள கூடாது. 8 விஷயங்கள் சொல்றாங்க 353ல. சப்செக்ஷன் 1ல ஏபிசி முக்கியம். அந்த ஏபிசிய பேஸ் பண்ணி சப்செக்ஷன் 2, 3, 4 வருது. தீர்ப்பு முழுவதையும் படிச்சு காட்டலாம். தீர்ப்பு முழுவதையும் படித்து காட்டுவதன் மூலமாக முதல்ல தீர்ப்பை வெளியிடுறாங்க, ரெண்டாவது படிச்சு காட்டுறாங்க, மூன்றாவது முக்கியமான ஆபரேட்டிவ் வேர்டை மட்டும் சொல்றாங்க. அந்த வேர்டு அக்யூஸ்டுக்கு புரியணும் அல்லது டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு புரியணும், அந்த மொழியில இருக்கணும். இதுதான் சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க.
தீர்ப்பை வெளியிடுவதன் காரணமாக அந்த நீதிபதி அதை சுருக்கெழுத்தில் எழுதி கொள்ளும்படி, அதன் பிறகு அதை விரிவுபடுத்தி எழுத செய்து, அது தயாரானவுடன் ஒவ்வொரு பக்கத்திலையும் கையெழுத்து போடணும், தேதியை போடணும், அந்த தீர்ப்பு பகிரங்கமாக வெளியிடணும். அப்ப எந்த தேதியில் வழங்கப்பட்டது, அதுல நீதிபதியுடைய கையெழுத்து இருக்கிறதா அப்படின்ற விஷயம் இருக்கணும். இதான் சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3ல சப்செக்ஷன் 1 கிளாஸ் B சொல்லப்பட்ட விஷயங்கள் தீர்ப்பு முழுவதையும் படித்து காட்டுவது. அப்ப படிச்சு காட்டுறீங்கன்னு சொன்னா அதுல நீதிபதி கையெழுத்து போடணும், தேதியை குறிப்பிடணும். அவர் கைப்பட எழுதலனா தீர்ப்பின் ஒவ்வொரு பக்கத்திலையும் அவர் கையெழுத்து போடணும். ஒருவேளை டைப் பண்ணியிருந்தாங்கன்னா கடைசி பக்கத்துல கையெழுத்து போட்டா போதும். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 கிளாஸ் C சொல்லப்பட்ட அந்த ஆபரேட்டிவ் வேர்டை மட்டும் சொன்னா போதும். அந்த ஆபரேட்டிவ் வேர்டு மட்டும் சொல்றாங்க ஜட்ஜ்மெண்ட்ல. அதன் நகல் ஒன்றை டிஃபென்ஸ் கவுன்சில் கொடுங்க. பார்ட்டிஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுங்க. இதுதான் சப்செக்ஷன் 4. சப்செக்ஷன் 5, ஒருவேளை அந்த அக்யூஸ்ட் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காரு, அப்ப ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாருன்னா ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு வர வைக்கணும். இதுதான் சப்செக்ஷன் 5. சப்செக்ஷன் 6, எதிரி ஜெயில இல்லாத பொழுது வழக்கு விசாரணையில அவர் நேர்முகமாக ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தவிர்க்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் ஒரு 205, ஒரு 227 இருக்கு, அல்லது 239 இருக்கிறது. டிஸ்பென்ஸோ டிஸ்சார்ஜோ இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த அக்யூஸ்டுக்கு ஃபைன் மட்டும்தான் போடுறாங்க, அல்லது விடுதலை ஆகிறாரு. மற்றபடி அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் அவர் கோர்ட்ல கண்டிப்பா நேர்ல வந்து ஆஜராகணும். விடுதலை பண்றாங்க, அக்யூஸ் நேர்ல வர வேண்டிய அவசியம் கிடையாது. அபராதம் விதிக்கிறாங்க, அக்யூஸ் நேர்ல வர வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த காரணங்களின் அடிப்படையில் அவருக்கு 205 அல்லது 227 இருக்கின்ற பொழுது, 239 இருக்கின்ற பொழுது அவர் நேர்ல வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை அவருக்கு சிறை தண்டனை விதிக்கிறாங்க, அப்ப நேர்ல வந்து ஆஜராகணும்னு அர்த்தம். இந்த இடத்துலதான் ஜட்ஜி எல்லாருமே அவருக்கு 205 இருந்தாலும் சரி, 227 இருந்தாலும் சரி, 239 இருந்தாலும் சரி, சார் நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் அக்யூஸ்ட வர சொல்லுங்க அப்படின்ட்டு ஜட்ஜி சொல்லிடுவாங்க. இதுல ஒரு ப்ரொவிசோ, ஒன்றுக்கு மேற்பட்ட அக்யூஸ்ட் இருக்கிறாங்க, அவர்களில் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோ தீர்ப்பு என்னைக்கு சொல்றாங்களோ, எந்த தேதியில சொல்றாங்களோ, எந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த இடத்துல அவர் முன்னிலை ஆகாத போது அந்த வழக்கை முடிவு செய்வதில் அவர் அளவுக்கு மீறிய காலதாமதப்படுத்துறாரு, ரொம்ப டிராகன் அண்ட் ப்ரொசீட் பண்றாரு. இந்த நேரத்துல அந்த அளவுக்கு மீறிய கால தாமதத்தை தவிர்ப்பதற்காக எதிரிகள் தீர்ப்பு நாளின் பொழுது நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்றாலும் கூட அப்பொழுது தீர்ப்பை பகர முடியும். சில அக்யூஸ்ட் வேணும்னே ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு வேணும்னே வரமாட்டாங்க, இந்த மாதிரி இழுக்கடிப்பாங்க. அப்ப கோர்ட் அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் கோர்ட் ஷால் பி pronounced if the accused is not appearance on certain day. சரி, ஒரு தீர்ப்புல ஒரு நீதிபதி கையெழுத்து போட தவறிட்டாரு, அதுக்காக அந்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது சார். அப்ப இட் இஸ் curable defect. (1974) இதுல நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு சார்.
யாகுப் அப்துல் ரசாக் மேமன், ரொம்ப பெரிய வழக்கு இது. அப்துல் ரசாக் மேமன் வழக்கு, யாகுப் வழக்கு பெரிய வழக்கு இது. யாகுப் அப்துல் ரசாக் மேமன் versus State of Maharashtra, 2013, Volume 13, SCC, page number 1. 2013, Volume 13, SCC, page number 1. Yaqub Abdul Razak Memon versus State of Maharashtra, 2013, Volume 13, SCC, page number 1. ஜட்ஜி கையெழுத்து போடலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. 1975, Volume 3, SCC, page number 140. 1975, Volume 3, SCC, page number 140. அது கியூரபிள் டிஃபெக்ட் தான். அக்யூஸ்ட் வரல, அப்ப ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் செல்லும். 1951, Volume 1, MLJ, page number 341. Under section 354, தீர்ப்பின் மொழியும் உள்ளடக்கமும், லாங்குவேஜ் அண்ட் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அந்த தீர்ப்புக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அதுதாங்க சொல்றாங்க. It shall be written in the language of the court. 354 சிஆர்பிஸ்ல சொல்றாங்க. 353 படி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டும்? சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ படி நீதிமன்ற மொழியில் எழுதப்பட வேண்டும். அந்த தீர்ப்புக்குரிய கருத்துக்கள் அதில் அடங்கி இருக்க வேண்டும். Shall contain the point or points for determination, the decision thereon and the reasons for the decision. எந்த குற்றத்தை செய்ததாக எதிரி தண்டிக்கப்பட்டுள்ளாரோ அதனை குறிப்பிட வேண்டும். Shall specify the offense, if any of which the section of the Indian Penal Code or other law under which the accused is convicted and the punishment to which he is sentenced. இதுதான் ஏபிசி. நீதிமன்ற மொழியில் இருக்கணும். தீர்ப்புக்கான கருத்துக்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கணும், காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கணும். எந்த குற்றத்தை செய்ததாக எதிரி தண்டிக்கப்பட்டிருக்கிறாரோ அதை குறிப்பிட வேண்டும். 4வது, அது விடுதலை தீர்ப்பாக இருக்கும் பட்சத்தில் எந்த குற்றத்திலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்பதை சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அவரை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்க வேண்டும். இதுதான் ஏபிசிடி. ஏல சொல்றாங்க நீதிமன்ற மொழியில் இருக்கணும். பில சொல்றாங்க அந்த தீர்ப்புக்கான கருத்துக்கள் அதுல காரணங்கள் அடங்கி இருக்க வேண்டும். சில சொல்றாங்க எந்த குற்றத்தை செய்ததாக எதிரி தண்டிக்கப்பட்டுள்ளாரோ அதை குறிப்பிட வேண்டும். டில சொல்றாங்க விடுதலை தீர்ப்பாக இருக்கும் பட்சத்தில் எந்த குற்றத்திலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்பதை பற்றி தெளிவுபட சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க தண்டனை தீர்ப்பாக இருக்கும் பட்சத்தில் ஐபிசி சட்டத்தின்படியோ அல்லது வேறு சட்டத்தின்படியோ ஒரே பிரிவின் 2 பகுதிகளில் எதை குற்றம் சேர்ந்தது என்பது குறித்து சந்தேகத்திற்குரியதாக இருக்கும் பட்சத்தில் 221 எந்த பகுதியில் எந்த குற்றம் சேர்ந்தது என்பது குறித்து சந்தேகத்திற்குரியதாக இருக்கிற
பொழுது நீதிமன்றம் அந்த சந்தேகத்தை தெளிவாக வெளியிட்டு 2 குற்றங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு தீர்ப்பு பிறப்பிக்க வேண்டும். அது ஐபிசியா இருக்கலாம் அல்லது ஸ்பெஷல் ஆக்டா இருக்கலாம். 2ல எதுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் வருதுன்னா நீதிமன்றம் தீர்ப்புல தெளிவா சொல்லணும். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, அந்த தீர்ப்பானது ஒருவேளை மரண தண்டனையோ அல்லது ஆயுள் சிறை தண்டனையோ அல்லது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு சிறை தண்டனையோ விதிப்பதற்குரிய ஒரு குற்றமாக இருக்கின்ற பொழுது அந்த தீர்ப்பு மரண தண்டனைக்குரிய ஒரு தீர்ப்பாக இருக்கும் பட்சத்தில் அத்தகைய தண்டனைக்கான சிறப்பு காரணங்களை எடுத்துரைக்க வேண்டும் மற்றும் தண்டனைக்குரிய காரணங்களையும் எடுத்துரைக்க வேண்டும். டெத் சென்டென்ஸ் கொடுக்குறீங்களா, ஸ்பெஷல் ரீசன்ஸை சொல்லியே ஆகணும். பச்சான் சிங் வழக்கு சப்செக்ஷன் 4, அந்த தண்டனை தீர்ப்பானது ஓராண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்திற்கு சிறை தண்டனை விதிப்பதற்குரிய ஒரு குற்றமாக இருந்து ஆனால் 3 மாசங்களுக்கு குறைவான காலத்திற்கு நீங்க சிறை தண்டனை கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த நீதிமன்றம் விதிக்கின்ற பொழுது அத்தண்டனை இருந்தாலன்றி அல்லது அந்த வழக்கானது இந்த சட்டத்தின் வகைமுறைகளின்படி சுருக்கமான முறையில் விசாரிக்கப்பட்டிருந்தாலன்றி மற்றபடி அந்த தண்டனையை தான் அளிப்பதற்கான காரணங்களை பதிவு செய்ய வேண்டும். விசாரிச்சிருக்காரு. அப்ப சுருக்கமான முறையில் விசாரிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே, மற்றபடி அந்த தண்டனையை நீதிமன்றம் அளிப்பதற்கான காரணங்களை அது பதிவு செய்ய வேண்டும். சப்செக்ஷன் 5, யாருக்கு மரண தண்டனை அளிக்கப்படுகிறதோ அவர் சாகும் வரையில் கழுத்தில் தூக்கிலிடப்படுதல் வேண்டும் என்பதாக அந்த தீர்ப்பு தண்டனை உத்தரவிட வேண்டும். அப்ப 354 சப்செக்ஷன் 5ல தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. He be hanged by neck till he is dead என்ற வார்த்தையை சொல்றாங்க. சொல்லுங்க சார். சார் இதுல he be hanged அப்ப she hanged அப்ப லேடிஸ்க்கெல்லாம் உமன்ஸ்க்கெல்லாம் டெத் சென்டென்ஸ் கொடுக்க கூடாதுன்னு அர்த்தமா சார்? இல்லைங்களே, நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ ஒரு அம்மாவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்களே சார். ஆனா இதுல ஸ்பெசிபிக்கா பார்த்தா he be hanged ன்னு போட்டுருக்காங்க. அது கொஞ்சம் டவுட்டா இருந்தது. அதுதான் சார். அதுதான் சார், நீங்க உடனே சிஆர்பிசில டவுட் வந்தா ஐபிசி பார்க்கணும். எந்த செக்ஷனை பார்க்கணும் ஐபிசில? 10 சார். 10 பாருங்க. ஹீன்னு வந்தா ஷீன்னு எடுத்துங்க, ஷீன்னு வந்தா ஹீன்னு எடுத்துங்க. சிஆர்பிசில டவுட் வந்தா ஐபிசிக்கு போங்க செக்ஷன் 10க்கு. சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க 117, 138 சப்செக்ஷன் 2 இந்த பிரிவின்படி 125, 145, 147 இந்த பிரிவின்படி பிறப்பிக்கப்படக்கூடிய முடிவான கட்டளை ஒவ்வொன்றிலும் அந்த தீர்ப்புக்குரிய காரணங்களை அடங்கியிருக்க வேண்டும். 145ல போடுறாங்க, 127ல போடுறாங்க, 147, 145, 125. 125 எதுங்க? சாப்டர் நம்பர் 9 மெயின்டெனன்ஸ். 145 எதுங்க? நீர் சம்பந்தமான பிரச்சனை, நீர் நிலம் சம்பந்தமான பிரச்சனை. 147 எதுங்க? அன்லாஃபுல்கான விஷயங்கள் இருக்கு. இதே 117, 138 சப்செக்ஷன் 2 இதுல பிறப்பிக்கப்படக்கூடிய எந்த ஒரு உத்தரவாக இருந்தாலும் சரி, அது முடிவான கட்டளை ஒவ்வொன்றிலும் அந்த தீர்ப்புக்குரிய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இந்த 6 விஷயங்கள் தான் சார் 354ல சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.